இந்திரா காந்தி அவர்களை பார்ப்போம். அடுத்து ராஜீவ் காந்தி, அதுக்கப்புறம் ராகுல் காந்தி அவர்களோட ஜாதகத்தை நம்ம தொடர்ந்து பார்ப்போம். இப்போ இந்திரா காந்தி அவர்களோட ஜாதகத்தில் என்ன சிறப்பு இருக்குது, அவங்க எந்த அளவுக்கு ஜெயிக்கிறதுக்கு, அரசியலில் அதிகாரத்தை பிடிக்கிறதுக்கு என்ன யோகம் கை கொடுத்ததுன்னு எப்பயும் போல் நம்ம பார்க்கலாம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா கடகலக்னம், கடகலம் லக்னாதிபதி 7ஆம் இடத்துல இருக்கார். லக்னாதிபதி 7ஆம் இடத்துலேருந்து தன்னோட வீட்டவே பார்த்துக்கிறாரு. லக்னாதிபதி 7 இருந்தால் லக்னம் நல்லா இருக்குது, சொந்த வீட்டை பார்க்குறாரு, லக்னம் நல்லா இருக்குது. இடத்துக்கு அதிபதி போய் சந்திரன் நின்ன அதிபதி மகர ராசி, மகரத்துக்கு அதிபதி சனி, அவர் போய் லக்னத்தில் இருக்கார், அவரும் ராசியை பார்க்குறாரு. இதில் வந்து பாருங்கள், லக்னமும் நல்லா இருக்குது, ராசியும் நல்லா இருக்கும். லக்னமும் ராசியும் ஒருத்தருக்கு ஒருத்தர் பார்த்துக்கிறாங்க. ரொம்ப வித்தியாசமான ஒரு அமைப்பு. அது அப்போ லக்னமும் நல்லா இருக்குது, ராசியும் நல்லா இருக்குது. நான் அடுத்து அரசியல் யோகம்னா நான் அடிக்கடி சொல்லியிருப்பேன், சில யோகங்களை சொல்லியிருப்பேன். சிவராஜ யோகம் சொல்லியிருப்பேன். அந்த சிவராஜ யோகம்னு இருந்ததுன்னா சூரியனுக்கு 7ல் குரு, 2, 5, 9ல் 1, 2, 5, 9ல் அந்த குரு சூரியனுக்கு இருந்ததுன்னா அந்த யோகத்தை வந்து கொடுக்கும், சிவராஜ யோகம். சூரியனுக்கு 7ஆம் இடத்துல குரு இருக்கார், புதனுக்கு 7ல் குரு இருக்கார். சூரியனும் புதனும் நிபுண யோகத்தோடு இருக்கும்போது அந்த குரு பார்க்குறாரு சிவராஜ் யோகத்திலேயே. இன்னும் இப்போ அதீதமாக அந்த யோகத்தை வலிமை சேர்க்குது. அப்போ சரி, சந்திரன் 5ஆம் இடத்தை பார்க்கணும். இப்போ லக்னமும் ராசியும் பார்த்துட்டோம், 5ஆம் இடத்தை பார்க்கலாம். 5க்கு அதிபதி 6 செவ்வாய் வந்து 2ஆம் இடத்துலேருந்து 5ஆம் வீட்டவே பார்க்குறாரு, சொந்த இடத்தவே பார்க்குறாரு. அப்போ 5ஆம் அதிபதியான செவ்வாய் வந்து நல்லா இருக்குது. 10ஆம் அதிபதி யாருன்னா அதுவும் செவ்வாய் தான். ஆனால் ஏற்கனவே பலமுறை நான் சொல்லியிருக்கேன், 5, 10 அதிபதிகள் ஒரு ஜாதகத்தில் எப்படி இருக்குதோ அதை பொறுத்து தான் அவனோட வளர்ச்சியே இருக்கும். அவனோட பிறப்புலேயே ஒரு உயர்வு இருக்குதுன்னா அந்த 5, 10 அதிபதிகள் ஒன்றா கூடி 2ஆம் இடத்துலேருந்து 5வே பார்க்கறதுனால அவங்களுக்கு அந்த அற்புதமான பிறக்கும் போதே ஒரு பெரிய அந்தஸ்தில் பிறக்கிறதுக்கு காரணம் 2, 5 அதிபதிகள் கூடி 5வே பார்க்கறது. 10ஆம் அதிபதியே நான் சொல்லிட்டேன், அந்த யோகம் இருக்குது. அப்போ 10ஆம் அதிபதி உங்களுக்கு யாருன்னு பார்த்தீங்கன்னா செவ்வாய் தான், அவனும் பார்த்துக்கிறான். அப்போ நம்ம 10ஆம் அதிபதி செவ்வாயே வந்து சூரியன் செவ்வாய் வீட்டில் இருந்து செவ்வாய் பார்க்குறாரு. அது வந்து அரசு அதிகாரத்தை தான் கைக்குள்ளே வச்சுக்கிறதுக்கு உண்டான முக்கியமான காரணம். பல இடங்களில் நான் சொல்லியிருப்பேன். அப்போ சரி, இந்த யோகத்தை மட்டும் முதல்ல பார்ப்போம். சரி, இதில் இவங்களுக்கு வலிமையான அற்புதமான சாரயோகம் இருக்குது. நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், சாரயோகம் யாருக்கெல்லாம் இருக்குதோ அவங்கெல்லாம் அடித்து பிடிச்சி வாழ்க்கையில் எந்த இடத்துலையும் அவங்க நினச்சதை அடைஞ்சிருவாங்க. 3ஆம் அதிபதியான புதன் 5ஆம் இடத்துல இருக்குது. 2ஆம் அதிபதியான சூரியன் 2, 3க்கு அதிபதி 5ஆம் இடத்துல இருக்குது. இந்த புதன் 5ஆம் இடத்துல இருந்து செவ்வாய் பார்க்கறது நல்ல அற்புதமான பவர்ஃபுல்லான சாரயோகம். இது வந்து இந்த மாதிரி சாரயோகம் ஜெயலலிதா அவர்களுக்கு இருக்குது, எம்ஜிஆருக்கு இருக்குது, கலைஞர் அவர்களுக்கும் சாரயோகம் இருக்குது. இதே மாதிரியான சாரயோகம் ஸ்டாலின் அவர்களுக்கு இருக்குது. அப்போ இந்த சாரயோகம் அற்புதமாக இருக்குது. சரி, இந்த சாரயோகம் இருக்கிறதுனால தான் அவங்க வந்து ஆட்சியில் வந்து பெரிய ஒரு பவர்ஃபுல்லாக நான் நினச்சதையெல்லாம் அடித்து அதிரடியாக செஞ்சாங்க. இன்னும் ஒரு சூட்சமாக சொல்கிறேன், எப்பயுமே சூரியனும் செவ்வாயும் ஒன்றுக்கு ஒன்று நேராக பார்க்கவே கூடாது. அப்படி பார்வையில் வந்ததுன்னா விபத்துக்கள் ஏற்படும். அது எந்த ஒரு ஜாதகமாக இருந்தாலும் சரி, சூரியனை செவ்வாய் நேரடியாக பார்க்கக்கூடாது. 4ஆம் பார்வையை பார்த்தாலும் எந்த ரூபத்தில் பார்த்தாலும் சூரியனை செவ்வாய் பார்த்துக்கிறது, செவ்வாய் சூரியனை பார்த்துக்கிறது, இதெல்லாம் ஒரு பிரச்சனைக்குரிய ஒரு இடம். அப்படி சூரியனும் செவ்வாயும் பார்க்கறது ஆபத்தானது. 6ஆம் அதிபதியான கடகலக்கணத்துக்கு 6ஆம் அதிபதி குரு.
6ஆம் அதிபதி குரு வந்து பார்த்தீங்கன்னா 11ஆம் இடத்துலேருந்து சூரியனும் புதனையும் பார்க்குறாரு. 6ஆம் அதிபதி 2, 3க்கு அதிபதி, அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. இருக்கிறதுல செவ்வாய் வந்து இந்த சூரியனை பார்க்கறது, 2ஆம் இடத்துலேருந்து பார்க்கறது ஒரு ஆபத்தை குறிக்கும் அந்த இடம். மற்றபடி அவங்களோட புகழ் 12ஆம் அதிபதியான புதன் சாரயோகத்தில் தான் இருக்குது. அதனால வந்து அவங்களோட நீண்டகால புகழ் அப்படிங்கிறது, மக்கள் செல்வாக்கு, நீண்டகால புகழ் அப்படிங்கிறது, அவங்க அந்த மாதிரி விஷயங்களை அவங்க எதுவும் செய்ய தவறிட்டாங்க, அந்த மாதிரி கூட சொல்லலாம். சாரயோகம் உங்களுக்கு நல்ல சிறப்பாக இருந்தனால அவங்க ஆட்சி அதிகாரத்தில் இருந்திருக்காங்க அப்படிங்கிறத நான் மறுபடியும் பதிவு பண்ணுறேன். நன்றி. அடுத்த பதிவில் மீண்டும் உங்களை சந்திக்கிறேன். நன்றி.